நாம இன்னைக்கு ஒரு குட்டி ஃபோன், அதாவது பென்னு மாடல் இருக்க ஒரு ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உலகத்திலே சின்ன ஃபோன் சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது எப்படி வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோக்கு கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மொபைலோட மாடல் பார்த்தீங்கன்னா ikall K80. பாருங்க, இந்த ஃபோன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்குது, உள்ள ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு டேட்டா கேபிள் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீஃபில் இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த ஃபோனை வந்து பார்த்துடலாம். பாருங்கள், செம்மையாக சூப்பராக ஒரு ஃபோனு, உலகத்துலேயே குட்டி ஃபோன்னு சொல்லலாம். பாருங்கள், இது வந்து பென்னு மாடலில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பென்னு மாடல் தான், ஆனால் வந்து இது வந்து ஃபோனு. பாருங்கள், பென்னு மாடல் தான், பார்க்கவே ரொம்ப மாடலுங்க சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நாம் இதுக்கு வந்து பேட்டரி போட்டு செக் பண்ணிடலாம். பேட்டரி போடுறதுக்காக நாம் இப்போ இது சைடோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து இப்படி ஓப்பன் ஆகும், கவர் வந்து. இதில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஒரு கவரில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 600 mAh பேட்டரி. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைலு. பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பேட்டரி வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து கவர் வந்து மூடிடலாம். பாருங்கள், மூடியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்குதுன்னா பாருங்கள், ஒரு பென் நம்ம நார்மலாக எழுதுவோம்ல அந்த பென் அளவுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் இது கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியலாம், இருந்தாலும் என்னோட கையில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு தான், நார்மலாக ஒரு பென் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், இதில் என்ன எல்லாம் இருக்குன்னா நார்மலாக ஒரு சின்ன மொபைலில் என்ன இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாருங்கள், வந்து 2 சிம்மு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். கான்டாக்ட், ஹால் ஹிஸ்ட்ரி, மெசேஜிங், மல்டிமீடியா. பாருங்கள், மல்டிமீடியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். பாருங்கள், ஃபைல் மேனேஜரு, கேமரா, வீடியோ ஆடியோ பிளேயரு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ கேமராவை பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இது வந்து என்னோடய ஃபோன் கேமரா இது வந்து கேப்சர் பண்ண மாட்டேங்குது. பாருங்கள், ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. இது வந்து சவுண்டை வந்து செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சவுண்ட் இல்லை, ஏன்னா இதோட பேட்டரி வந்து சின்ன பேட்டரினால இது வந்து டக்குனு சார்ஜ் வந்து தீந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக தான் சவுண்ட் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல மாடல்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதோட பென் ரீஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலத்துறது இந்த மாதிரி தான். இதோட அடிப்பாகத்தை திருக்கி கலத்திக்கலாம். பாருங்கள், இதுதான் ரீஃபில். இது வந்து 2 ரீஃபில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரீஃபில் தீர்ந்த பிறகு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சார்ஜர், இது வந்து சார்ஜ் எந்த அளவு போடுவோம், இதோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக உள்ள ஃபோனு கனெக்ட் பண்ணோம்ல, நார்மல் சார்ஜர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்குள்ள பெரிய ஃபோன் இருக்கும்ல அந்த ஃபோனில் உள்ள சார்ஜர் வந்து யூஸ் பண்ணாதுங்க. இதோட ஓல்டு மாடல் சார்ஜர் இருக்குல்ல, இப்போ நார்மலாக உள்ள சாம்சங் மொபைல் பழைய மாடல், அப்புறம் சின்ன சின்ன நோக்கியா மொபைல் அந்த மாதிரிலாம் உண்டுல, அந்த மாதிரி நார்மல் சார்ஜர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜர் போட்டு ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இது வந்து ஹீட்டிங் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு ஹோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதோட மூடியை வந்து இதோட மேல் பகுதியில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். இது சார்ஜர் போர்ட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒரு சின்ன மொபைலு.
பார்த்தீங்கன்னா உலகத்திலே சின்ன மொபைல்னு சொல்லலாம். இது வந்து இப்போ இந்தியாவிலையும் கிடைக்குது, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஆன்லைனில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல எல்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா போய் வாங்கிடுங்க. இது வந்து ikall K80ங்க ஒரு மாடலு. பாருங்கள், பென் சைஸில் சின்னதாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரான மாடல். நீங்கள் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து எப்படி எழுதுன்னு பார்த்துலாம். நல்லாவே எழுதுது. இது நார்மல் ரீஃபில் தான். உங்களுக்கு என்ன மாடல் ரீஃபில் வேணுமோ இதே அளவுக்கு ரீஃபில் கட் பண்ணி போட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து சிம்மு எல்லாமே வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு, அந்த கவரில் போட்டிருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 2 நாள் சார்ஜ் பண்ணி போட்டிருக்குது. நான் வந்து இதை வந்து ஆன் பண்ணி வச்சு எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் போடுறேன். சார்ஜர் போட்டு இதோட மேல் பகுதியில் இருக்குது. இதில் வந்து நாம் இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்த்துலாம். பாருங்கள், சார்ஜ் ஆகுது. இப்போ நாம் இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் சார்ஜ் போட்டு. இது புது மொபைல்னால ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டே வைக்கணும். இதை வந்து முதல்ல ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டு வைக்கிறேன். அப்புறம் வந்து இதை வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட போகிறேன். சார்ஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 1.5 நாள் சார்ஜ் நிற்குது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லைனா ஏதாவது காலிங் பண்ணுவீங்க, அடிக்கடி கால் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இது வந்து 1 நாள் நிற்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் மேனேஜர் இருக்குது, கேமரா இருக்குது, இமேஜ் வியூவர், வீடியோ பிளேயர், வீடியோ ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர், வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், சவுண்ட் ரெக்கார்டர், எஃப்எம் ரேடியோ இருக்குது இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத். இந்த ப்ளூடூத்தில் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது பெரிய ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிம்மே போடண்டா, உங்கள் அந்த பெரிய ஃபோன் மூலமாக இதை வந்து கால் பண்ணிடலாம். பாருங்கள், டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பட்டன்ஸும் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ikall K80ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். அது பார்த்தீங்கன்னா 1699 ரூபா, 1700 ரூபாய், ₹1 கம்மியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதில் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. அவங்களே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்புவாங்க.